மணி எத்தனைன்னு தெரியுதா? இப்படி ஆடி அசைஞ்சு எந்திரிச்சு வந்தா வீட்டு வேலை யார் பார்க்கறது? நானே நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வந்துட்டேன்னு கடுப்புல இருக்கிறேன், அமைதியா இருங்க. மணி 7 ஆச்சு, உனக்கு இது சீக்கிரம் எந்திரிச்சிட்டு யாக்கோ நீ? இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல? வீட்டிலலாம் நான் 10 மணிக்கு தான் எந்திப்பேன். இந்த அரட்டுமானெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூட கூடாது. டீ உன்னை சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வான்னு சொல்றது அரட்டுறதாடி? இங்கே பாருங்க, என் வேலையை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதை தூரு இதை தூரு சாணி அள்ளலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாணி இல்லாமல் பிற துட்டு எங்கேருந்துடி வரும்? மாட்டை பார்த்தா தானே பால் வரும், அதுலேருந்து திங்க முடியும். அதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாதத்த, நீங்கள் பாருங்க, இல்லைன்னா வேறு ஆள் வைங்க. கொடுமை எங்கள் வீட்லையாச்சும் நடக்குமா? வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கணுமா? அப்போ நீ எதுக்கு இருக்க? பாருங்க, காலையிலேயே என்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக தான் வந்திருக்கேன், வீட்டு வேலைக்காரியா ஒன்றும் வரல. இந்த அன்னைக்கு கொழுப்பை பார்த்தியா? என் மகன் காலையிலேயே வயல் வேலைக்கு போயிட்டான். இவன் எந்திரிச்சு வந்துட்டு ஒரு காப்பி தண்ணி போட முடியல. இவளுக்கு வாய் கொழுப்பா பாரு. கொடுத்தவன் தான் பேரு. இவளுக்கும் சேர்த்து நம்ம ஆக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு சமையலையும் 2 ஆக்கணும். வரட்டும் இன்னைக்கு. நீ பேசுறது இங்கே கேட்குட்டி. தண்ணி கொடுத்தனா ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இங்கேயாச்சும் நான் ஏதாச்சும் வேலை பார்க்குறேன், அங்கே மொத்த வேலையை நீ தாண்டி பார்க்கணும். ஊரில் இருந்தால் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நாங்கள் வேற ஊரில் போய் வேற வேலை பார்த்துக்கிடுவோம். நீங்களே இந்த குப்பையில் கடந்து அழுங்க. உங்கள் அப்பா ஒன்று கலெக்டருக்கு அப்படிக்கே வச்சுருக்கான், வேற ஊரில் போய் நீ கலெக்டர் வேலை பார்க்குறதுக்கு. வேற ஊருக்கு போனால் கலெக்டர் வேலை தெரிஞ்சாதான் பார்க்க முடியுமா? வேற வேலை என்ன பார்க்க முடியாதோ? மில்லு வேலை இருக்குது, தீப் கேஸ் வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. இந்த கொடுமை எங்கேயும் நடக்குமா? தெருவில் இருந்துட்டு என் மானத்தை வாங்குறாளே. மானத்தை வாங்குறியா? நான் மானத்தை வாங்குறேனா? போ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. டீ வா, நீ வா போன்னு பேசிட்டு அலையுதியா? என் மகன் வரட்டும், வாயை இழுத்து தைக்க சொல்லுதேன். படுக்க விடுறாங்களா? சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கே 2 பேரும், ஊருக்கே கேக்குது. இதுக்கு லேட்டா எந்திரிச்சேன்னு கேக்குறதுக்கு இவ்வளோ சத்தம் போடுதாங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? அண்ணா இப்பதானுங்க லேட்டா எந்திரிக்கேன். உங்களுக்கு கல்யாணம் முடிச்சது 4 மணிலேருந்து நான் தானே வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இவன் வந்து பார்த்தா என்ன? நீ தான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா என்ன? மாமா, 1 நாள் 2 நாளா? வாரம் ஃபுல்லா என்னையே இப்படி பார்க்க சொன்னா என்னாலையும் பார்க்க முடியுமா? நானும் மனுஷி தானே. ஏமா, உங்க அத்தை 21 வருஷமா அவதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. முடியலன்னு தானே உன்னை பார்க்க சொல்லுதா? 1 மாடு 2 மாடு வச்சிருந்தீங்க, இப்ப 10 மாட்டு சாணியும் ஒரே மனுஷி நான் அல்லணும்னா என்னால முடியுமா? ஏட்டி, உன்னை சாணி ஆட்டி அல்ல சொன்னேன், வீட்டில் இருக்க வேலையை தானே பார்க்க சொன்னேன். அது நான் பார்த்துக்கிட மாட்டேனா? காலையில மாட்டு பக்கம் போனீங்கன்னா திங்கிறதுக்கு தான் வரைய. உள்ள வந்து என்ன நடக்கு ஏது நடக்கு, ஏதாச்சும் காய் வாங்கணுமா கடைக்கு போகணுமான்னு வீட்டுக்குள்ள வரவே மாட்டேங்கிய. ஏட்டி, அங்கே தண்ணி எடுக்கணும், தூக்கணும், எல்லா மாட்டையும் பார்க்கணும். ஒன்று என்ன நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இருக்க சொல்லுதேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாத்தா, திரும்பிய ஆரம்பிச்சிடாதீங்க, அமைதியா இருங்க. அவன் சாப்பிட வர நேரம் ஆச்சு, ஏதாச்சும் செஞ்சு வைங்க.